జై శ్రీ మాత్రే நமக. ஜெய் குருத்த ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்ல இருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்னைக்கு நம்ம வைகாசி மாத பலன்கள் தனுசு ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். இந்த வைகாசி மாதம் எப்போ பிறக்குது அப்படின்னா 15/5/2026 வெள்ளிக்கிழமை அஸ்வினி நட்சத்திரத்துல இந்த மாதம் பிறக்குது. இந்த மாதம் அஸ்வினி நட்சத்திரத்துல பிறக்கிறதுனால தனுசு ராசியில இருக்கக்கூடிய மூல நட்சத்திரக்காரர்கள் கட்டாயம் பரிகாரம் பண்ணணும். என்ன பரிகாரம் பண்ணணும் அப்படின்னா, இந்த வெள்ளிக்கிழமை மாதம் பிறக்குது இல்லைங்களா? அதுல காலையில உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய கோவிலுக்கு போயிட்டு, அங்க இறைவன வழிபாடு பண்ணிட்டு, நீர்மோரோ அல்லது பானகமோ தானமா குடுக்கலாம். உங்கனால முடிஞ்சுச்சு அப்படின்னா, ஏழை எளியவர்களுக்கு செருப்பு தானமா குடுங்க. நீர்மோரு அப்படின்னா, பெரிய அண்டா அண்டாவாலாம் நீங்க எடுத்துட்டு போக வேண்டாம். உங்கனால முடிஞ்ச ஒரு 4 பேத்துக்காவது குடுங்க. இதனால என்ன நடக்கும் அப்படின்னா, உங்களுக்கு 1 வருடம் முழுவதுமே பணத்தட்டுப்பாடு அப்படிங்கிறதே இருக்காது. அதே மாரி விபத்து, கண்டம், அகால மரணங்கள்லாம் நிகழாது. அதுக்கப்புறம் நீங்களும் சரி, உங்க குடும்பத்தாரும் சரி நல்லபடியா இருப்பீங்க. வம்சம் தலைக்கும் அப்படின்னு சொல்லலாம். பொதுவா தானம், தர்மங்கள் உங்களையும் உங்க குடும்பத்தாரையும் நல்லபடியா வாழ வைக்கும். ஸோ அதனால நீர்மோரு, அ மா பானகம் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப எளிமையானது தான். ஸோ உங்கனால என்ன முடியுதோ அத நீங்க செய்யுங்க. கட்டாயம் செய்யுங்க. இந்த மாசத்த பொறுத்தவரைக்கும் எப்படி இருக்கு அப்படின்னா, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஆல்ரெடி உங்களுக்கு சனி 4ஆம் இடத்துல இருக்கு. சனி 4ஆம் இடம்ங்கிறது என்னங்க? அர்த்தாஷ்டமத்து சனி. அப்புறம் குருபலம் இருந்துச்சு இவ்வளோ நாளா. இந்த மாசத்துலருந்து குருபலமும் கட் ஆகுது. குரு அஷ்டமஸ்தானத்துக்கு போறாரு. அதே மாரி 6ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சூரியன் 9 கூடைய சூரியன் 6ஆம் இடத்துல இருக்காரு. கிரக இணைவுகள்ல செவ்வாய் மட்டும் நல்ல பலமா இருக்காரு. உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டம் குடுக்கக்கூடிய 5ஆம் அதிபதி செவ்வாய் அவரு ஆட்சி பலம் பெற்று அற்புதமா இருக்காரு. மத்த எல்லா கிரகமும் பலம் குறைவாக இருக்கு. ஸோ இந்த நேரத்துல என்னன்னா, நல்ல வழிபாடு பண்ணுங்க. முக்கியமா நீங்க முருகன் வழிபாடு பண்ணலாம். அதே நேரத்துல காலபைரவர் வழிபாடு, அப்புறம் நீங்க வைணவத்துல இருக்கீங்க அப்படின்னா, நரசிம்மர் வழிபாடு பண்ணிக்கலாம். உங்களுக்கு நான் சொன்ன தெய்வத்துல ஏதாவது ஒரு தெய்வத்த பக்கபலமா புடிச்சு, அவர நீங்க என்ன செய்யணும்? ஆத்மார்த்தமா வணங்கணும். அப்பதான் ஏன்னா, குரு இவ்வளோ நாளா உங்களுக்கு பலம் இருந்து காப்பாத்திட்டு இருந்தாரு. இப்ப பலத்த இழக்குறாரு. அப்போ என்னன்னா, அஷ்டமத்துல குரு போகும்போது, தெய்வத்த நாடிக்கணும். அதே மாரி குருநாதர் வழிபாடுகள அதிகமா பண்ணுங்க. சித்தர்களுடைய ஜீவ சமாதியோ, அல்லது பாத்தீங்கன்னா, மகான்கள் இருப்பாங்கல்ல, ரிஷிகள் இருப்பாங்கல்ல, அவங்கள வழிபாடு பண்ணுங்க. அது எல்லாமே உங்களைய தலைக்கு வரக்கூடிய விஷயத்த தலப்பாயோட சொல்லுவோம்ல, அந்த மாரி ஆகும். கடைசி நேரத்துல டக்குன்னு மாறிரும். அந்த மாரி ஒரு அமைப்ப உங்களுக்கு குடுத்துரும். ஆனா, பொதுவாவே தனுசு ராசிக்கு அதிபதி யாரு? குரு. அவரு அஷ்டமத்துல போறனால ஏதாவது பிரச்சனைகள் வருமானா, அவ்வளோ பெரிய லெவல்ல பிரச்சனைகள் வராது. ஆனாலும் கவனமாக இருக்கிறது நல்லது. 6ஆம் இடத்துல சூரியன் இருக்காரு. ஹெல்த் கான்ஷியஸ் ரொம்ப அவசியம்ங்க. ஏன் அப்படின்னா, உங்களுக்கு ராசிக்கு பாதகாதிபதி புதன். அவரு கூட சூரியன் சேராது. எப்பவுமே பாதகாதிபதி, 6க்குடையவரு, இந்த மாரி இதுலலாம் சூரியன் சேரக்கூடாது. சேர்ந்துச்சு அப்படின்னா, ஹெல்த் ரீதியா கட்டாயம் ஒரு பிரச்சனைய குடுத்துருவாரு. அதனால ஆல்ரெடி நீங்க பாதிக்கப்பட்டிருந்தீங்கனாலும் கவனமாக இருக்கணும். ஏன் அப்படின்னா, அஷ்டமத்துல குருவும் போறாரு, சூரியனும் 6ல போதுங்க. அதனால கவனமா இருக்கணும். ஆனா, நீங்க வழிபாடு பண்ணிக்கங்க. தன்வந்திரி வழிபாடு பண்ணுங்க. முருகன் வழிபாடெல்லாம் பண்ணுங்க. தெய்வ பலம் இருக்கும் பட்சத்தில் கிரகங்களுடைய தீமைகள் கட்டாயம் குறைவா தான் இருக்கும். அதனால கவலைப்படாதீங்க. தனுசு ராசிக்காரங்க நெறைய பேர் புலம்புறது என்னன்னா, "ஏங்க நீங்க சொல்ற நன்மையே நடக்க மாட்டேங்குது. தீமை மட்டும் கரெக்ட்டா நடக்குது. கெட்டது மட்டும் பெர்ஃபெக்ட்டா நடக்குதுன்னு சொல்றீங்க." அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, தெய்வ அனுகூலத்த தேடிக்கங்க. தனுசு ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா, ரொம்ப எதார்த்தமா இருப்பீங்க. ஆனா, நீங்க தெய்வ பலத்த தேட தேட உங்களுக்கு வரக்கூடிய தீமைகளும், கெடுபலன்களும் கம்மியாயிரும். உங்களுக்கு ஒரு கவசமா இருக்கிறதே தெய்வ பலம் தான். ஏன்னா, தனுசு ராசிக்கு இயற்கையிலேயே தெய்வ பலம் இருக்கு. ஏன்னா, அது காலபுருஷனுக்கு 9வது ராசியா வருதுங்க. அப்ப காலபுருஷனுக்கு 9ஆம் இடம். 9ஆம் இடமே ஒருத்தருக்கு என்ன அப்டின்னா, உபாசனை, குருபலம் அப்டின்லாம் சொல்லுவாங்க. சகல விதமான சௌபாக்கியம் அப்டின்னு சொல்லுவாங்க. இயற்கையாவே தனுசு ராசி காலபுருஷனுக்கு 9ஆம் இடமா இருக்கனால, உங்களுக்கு ஒரு கவசமா தெய்வ அனுகூலம் எப்பவுமே இருந்துட்டே இருக்கும். கூடுதலா இன்னும் நீங்க வழிபாடுகள் பண்ணும்போது, உங்களுக்கு காலங்கள், சூழ்நிலைகள், கிரகங்கள் எவ்வளவு கெட்டிருந்தாலும், அந்த இடம் ஒரு இதுக்கு மேல ஒரு கவசத்த தாண்டி தாக்காது. தாக்கும்போதும் பாதிப்புகள் ரொம்ப குறைவா தான் இருக்கும். அதுக்காக சொல்லிக்கிறது. உங்களுக்கு தொழில்ஸ்தானம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா, 10ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல இருக்கனால வருமானம்ங்கிறது உண்டு. தொழில் தொடங்குறதுக்கு இது ஏற்ற காலமானா, இந்த மாதம் அவாய்ட் பண்றது நல்லது.
தொழில்ல புது மாற்றங்கள் இருக்கு. நல்ல வருமானத்த ஈட்ட முடியுங்க. தொழில்ல இன்னும் கூடுதல் கவனத்தோட செயல்படுறது உங்களுக்கு நல்லது. வருமானத்த பொறுத்தவரைக்கும் எந்தவித பாதிப்புமே கிடையாது. 6க்குடைய சுக்கிரனும் உங்களுக்கு குருவோட சேர்ந்து அஷ்டம பலம் பெறதுனால, திடீர்னு ஒரு வாய்ப்பு இருக்கு. அதாவது "கெட்டவன் கிட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம்" அப்படிங்கிற மாரி, சுக்கிரன் உங்களுக்கு 6க்குடையவர். அவர் அஷ்டமத்துல போறாரு. உச்சம் பெற்ற குருவோட சேரும்போது, 2ஆம் இடத்த பார்க்கும்போது, வருமானம் ஏதாவது ஒரு வகையில நல்லா இருக்கு. ஐஸ்வர்ய பிராப்தம் இருக்கு. திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம், ஒரு லாட்டரிய புதையல், உழைக்காத வருமானம் இந்த மாதம் நீங்க கட்டாயம் எதிர்பார்க்கலாம். அந்த மாரி ஒரு வருமானம் உங்களுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. மிகப்பெரிய லெவல்ல யோகமும் இருக்கு. திடீர் விபரீத ராஜ யோகம்லாம் இந்த மாதம் உங்களுக்கு இருக்கு. காசு பணத்துக்கு எந்தவித பிரச்சனையும் கிடையாது. உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்ல அமைப்புகள் இருக்கு. புரமோஷன், ஒரு சேலரி இன்கிரிமென்ட் இந்த மாரி வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. திடீர்னு ஒரு இடமாற்றமும் இருக்கு. அதனால எல்லா விஷயத்துக்கும் தகுந்த மாரி நீங்க ப்ரிப்பேர் ஆயிக்கணும். பெண்கள பொறுத்தவரைக்கும், தனுசு ராசியில இருக்கக்கூடிய பெண்கள பொறுத்தவரைக்கும், இந்த டைம் வந்து என்னன்னா, 5ஆம் இடத்துல அதிர்ஷ்டத்த குடுக்குறதுக்கு செவ்வாய் இருக்காரு. கணவன் வழி ஆதாயம், சகோதர வழி ஆதாயம் உறுதியாக இருக்கு. இருந்தாலும், நீங்க பேசக்கூடிய விஷயங்கள்ல கவனமா இருக்கணும். அஷ்டமஸ்தானத்திலருந்து ஒரு கிரகம் 2ஆம் இடத்த பார்க்கும்போது, குடும்பத்தில சிக்கல உருவாக்கும். அது என்ன மாரின்னா, வாக்குவாதம், சண்டை சச்சரவுகள் இத உணர்த்தும். அதனால ரொம்ப கவனமா இருக்கணும். ஆல்ரெடி நான் சொல்றது தான். பெண்களாக இருந்து திருமணம் ஆனவங்களாக இருந்தா, கணவருடைய தேக ஆரோக்கியத்துல கவனமா இருக்கணும். மாங்கல்ய ஸ்தானத்துல ஒரு கிரகம் உச்சபலம் பெறது வந்து அவ்வளவு சிறப்பான விஷயம் கிடையாது. எல்லாமே நன்மையான விஷயம்னு சொல்லுவாங்க. அது கணவருக்கு ஆயுள் பங்கத்த குடுக்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. கவனத்தோட செயல்படுங்க. அது உங்களை பயமுறுத்துறது இல்ல. தெய்வ அனுகூலம் இருந்தா எந்த ஒரு தீமையும் கட்டாயம் நடக்காது. அதனால நீங்க கவலையும் பட வேண்டாம். ஆனா, பொறுமையாக செயல்படணும், நிதானமாக செயல்படணும் அப்படிங்கிறத சொல்றேன். ஏதாவது ஒரு சண்டை சச்சரவுகள் இருந்தா, அந்த இடத்துல இருந்து ஈஸியா மூவ் ஆன் பண்ணி வந்துருங்க. ஆர்கியூமென்ட்ட லாங்கா கொண்டு போவாதீங்க. ஆடை ஆபரண சேர்க்கை இருக்கு. ஒரு சிலருக்குலாம் திடீர் திடீர் மாற்றங்கள் இருக்கு. நன்மையான மாற்றங்கள், திடீர் அதிர்ஷ்டங்களும் வந்து சேரும். இப்போ இந்த டைம்ல ஏதாவது ஒரு புது விஷயம் செஞ்சீங்கன்னா, அது உங்களுக்கு நல்ல வருமானத்த ஈட்டி குடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அ கலைத்துறை சார்ந்தவங்களுக்குலாம் நெகட்டிவ் பப்ளிசிட்டி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு படிப்புல நல்ல மார்க் எடுக்கிறது, நல்ல ஞாபக திறன், வளர்ச்சி இதெல்லாம் இருக்கு. சனியோடைய பார்வை மந்தத்த குடுத்தாலும் கூட நல்ல மதிப்பெண்கள் எடுத்து தேர்ச்சி பெறக்கூடிய அமைப்புகள் உறுதியாக உங்களுக்கு உண்டு. ஏன்னா குருவோடைய அனுகூலம் சனிக்கு இருக்கு. 4ஆம் இடம் கல்வி ஸ்தானத்து இருக்கு. அதனால நல்ல அமைப்பு இருக்கு. வாகனம் வாங்கக்கூடிய பிராப்தம், திடீர் கார் வச்சுட்டு இருப்பீங்க. திடீர்னு ஒரு புது கார் எடுக்கிறது. அதே மாரி வீடு கட்டக்கூடிய அமைப்பு, ஒரு லேண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய அமைப்புகள் எல்லாமே இருக்கு. வெளிநாடுகள் பயணம், வெளியூர் பயணங்கள் நெறைய இருக்கு. இந்த மாதம் வந்து பயணங்கள அதிகமா மேற்கொள்ளக்கூடிய அமைப்புகள் இருக்கு. ஹெல்த் ரீதியா ஏதாவது பிரச்சனைகள் இருந்தா, அது எல்லாமே வந்து நிவர்த்தி பண்ணிக்கிறதுக்கு பாருங்க. ஒரு நல்ல டாக்டர, மருத்துவர கலந்து ஆலோசிச்சுட்டு, அதுக்கப்புறம் நீங்க ட்ரீட்மெண்ட் போங்க. ஓனா வைத்தியம் பார்க்காதீங்க. சுய வைத்தியம் பெரிய ஆபத்த கொண்டு வந்து குடுத்துரும். அதனால அ உங்களுக்கு எந்த டாக்டர் மேல நம்பிக்கை இருக்கோ, ஒரு டாக்டருக்கு 2 டாக்டர் ஒப்பீனியன் கேட்கறது தவறுகள் கிடையாது. அதனால ட்ரீட்மெண்ட் போம்போது நீங்க நல்ல ஒப்பீனியன் கேட்டுட்டு போங்க. 6ஆம் இடத்துல சூரியனும், புதனும் பலம் பெற்றிருக்கனால, கடன் ரீதியா இருக்க பிரச்சனை, கோர்ட் கேஸ் பிரச்சனை, வழக்குகள்ல வெற்றி அப்படிங்கிறது உறுதியாக இருக்கு. ஏன்னா, உங்க ராசிக்கு 9 குடையவர் 6ஆம் இடத்துல இருக்கனால, எவ்வளோ பெரிய பிரச்சனையா இருந்தாலும் அதுக்குன்னு ஒரு சோர்ஸ் வந்துரும். ஏன்னா, நிவர்த்தி ஸ்தான அதிபதியும் 6ஆம் இடத்துல ஆட்சி பெற்றிருக்கனால, பலம் பெற்றிருக்கனால, உங்களுக்கு எவ்வளோ பெரிய கடன் பிரச்சனை இருந்தாலும் சரி, கோர்ட் கேஸ் பிரச்சனையா இருந்தாலும் சரி, அதுக்கு நிவர்த்தி கட்டாயம் உறுதியாக உண்டு. அரசியல்வாதிகளுக்கு ரொம்ப அற்புதமான பலன்கள் தான். அஷ்டமத்துல குருவோடைய பலம் இல்லைனாலுமே, நல்ல அமைப்புகள் வருமானத்த பார்க்கறதுக்கு இது ஒரு நல்ல அமைப்பு. பதவிக்கு ஒரு நல்ல அமைப்பு தான் இருக்கு. உங்களுடைய பேர மட்டும் நீங்க ஸ்ட்ராங்கா காப்பாத்திக்கணும். ஏன்னா, புகழ், பேரெல்லாம் மங்கறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. ஒரே ஒரு தடவ அன்னதானம் பண்ணுங்க. அந்த அன்னதானம் வந்து உங்களுடைய பேரு, அந்த குட்வில் அப்படிங்கக்கூடிய சொசைட்டில உங்களுக்கு நற்மதிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்த தக்க வச்சுக்கும். 9 கூடைய சூரியன் வந்து மறைஞ்சிருக்கனாலயும் இந்த பரிகாரத்த பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. பொதுவாவே கேது வந்து 9ஆம் இடத்துல இருக்கனால, நீண்ட தூர பிரயாணம் பண்ணி கோவில்களுக்கு, தெய்வத்துடைய ஆசீர்வாதங்கள் வாங்குறதுக்கெல்லாம் இந்த மாசம் உங்களுக்கு உறுதுணையா இருக்கும். தெய்வ பலம் நல்லா இருக்கு. 3ஆம் இடத்துல ராகு இருக்கனால, துர்க்கை, காளி வழிபாடு பண்ணுங்க. திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் உங்களுக்கு வரும். நெறைய ஒரு மாற்றங்கள் வரும். ஏதாவது உங்களுக்கு எண்ணிய காரியம் நடக்கணும், நிறைவேறணும் அப்படின்னா, காளி வழிபாடோ அல்லது துர்க்கை வழிபாடோ பண்ணுங்க. கால பைரவர் கூடுதலான வழிபாட பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா, அது உங்களுக்கு ஒரு கவசமா இருந்து செயல்படுங்க. தனுசு ராசிய பொறுத்தவரைக்கும், நல்ல வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறதெல்லாம் இருக்கு. மருத்துவம்
சார்ந்த விஷயங்கள்ல கவனமாவும், உடல் ரீதியை சார்ந்த விஷயங்கள் கவனமாவும் இருக்கணும். குடும்பத்துல பொதுவா அனுசரணையா இருந்து பழகிட்டாலே பெரிய வித பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்காது. குடும்ப சூழ்நிலைகள் நல்ல சாதகமா தான் இருக்கு. ஏன்னா 2ஆம் இடத்துக்கு குருபலம் இருக்கும்போது, எந்த ஸ்தானத்துக்கு குருபலம் இருக்கோ, அந்த ஸ்தானம் நல்ல அற்புதமான பலன்கள குடுத்துரும். அப்படி பார்த்தா வாக்கு, கல்வி, கண்ணு, பார்வை, தனம் இது எல்லாமே நல்லா இருக்கு. அப்போ இதெல்லாம் மெயின். ஒரு வாழ்க்கையில குடும்பம் நல்லா இருக்கணும். காசு, பணம் வரணும். அதானே மெயினு. அது நல்லா இருந்தாலே மிகப்பெரிய லெவல்ல யோகம் தான். அதுல உங்களுக்கு எந்தவித பாதிப்பும் இல்ல. தனுசு ராசின்னு சொல்லிட்டு அஷ்டமத்து குரு அப்படின்னு சொல்லி எல்லாரும் பயமுறுத்த தான் பார்ப்பாங்க. கவனமா இருந்தாலே எந்த ஒரு விஷயத்திலயும் பயப்பட தேவையில்ல. நம்ம மீறி ஒரு விஷயம் செயல்படுதுன்னா, அதுக்கு நம்ம வருத்தப்படணும்லாம் அவசியமே கிடையாது. ஏன்னா, நம்ம 100% கான்ஷியஸா இருந்தாச்சு. அதுக்கு மேல செய்றதெல்லாம் நம்மளுடைய கையில எதுவுமே இல்ல. ஹேண்டில் பண்ண கத்துக்கணும். அவ்வளவுதானே தவிர, பொதுவாவே உங்களுக்கு பிராப்தம் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம் நல்லா இருக்கு. தனுசு ராசிக்கே நான் சொன்ன மாரி பிராப்தம் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கனால, எந்த ஒரு விஷயத்திலயும் போய் சிக்கிக்க மாட்டீங்க. குரு அப்படின்னாலே என்ன? மத்தவங்களுக்கு கைட் பண்ணக்கூடிய கிரகம் இல்லைங்களா? அதே மாரி எல்லா ராசிக்குமே தனுசு ராசி என்ன பண்ணுவாங்க, கைட் பண்ணுவாங்க. அங்க போ, இங்க போ அப்படின்னு கைட் பண்ணி குடுக்குறவங்க. நீங்க என்னன்னா, மிகப்பெரிய லெவல்ல ஒரு குருவா இருப்பீங்க. மத்தவங்களுக்கு அட்வைஸ் சொல்றது. இங்க அத பண்ணு அது நல்லாருக்கும். இப்படி பண்ணு அப்படி நல்லாருக்கும்னு மத்தவங்களுக்கு வழிகாட்டியா இருப்பீங்க. அந்த தர்மம் உங்களுக்கு ஒரு கெட்ட சூழ்நிலையில பாதுகாத்து நிக்கும். அதனால எப்பவுமே நீங்க பயப்படணும்னு அவசியம் இல்ல. கால நேரங்கள் கடுமையான சூழ்நிலையில என்ன செய்யணும்? கவனமாக இருக்கணும். இந்த மாதம் உயில் சொத்துக்கள் வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குங்க. பொதுவா தெய்வ வழிபாடும், அனுகூலமான சூழ்நிலைகளும் நீங்க ஏற்படுத்திக்கங்க. அந்த தெய்வ வழிபாடே உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கவசமா இருந்து செயல்படும். பொருளாதார வாழ்க்கையும், குடும்ப வாழ்க்கையும் நல்லா தான் இருக்குது. ஹெல்த் விஷயத்துல மட்டும் கவனமாக இருந்தாலே போதும். இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா, கமெண்ட்ஸ்ல கேளுங்க. கட்டாயம் நான் ஆன்ஸர் பண்றேன். நம்மளுடைய சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.